சாதி மனப்பான்மை என்பது ஒரு மனித விரோத மனப்பான்மையாக இருக்கிறது. தன்னை ஒரு சாதியின் பேரை சொல்லி நான் நாடார், நான் தேவர், நான் பறைவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கவுண்டர் முதலியார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்களே, இது ஒரு மனித விரோத மனப்பான்மை அப்போ என்பதாகத்தான் இது தங்களை என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நாங்கள் சிங்க பரம்பரை, சிங்கம், புலி அந்த மாதிரி ஆன வம்சத்தை சேர்ந்தவர்கள், அதனால் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, மனுஷங்களாக அவங்கள ஒத்துக்கிறது இல்லை. மிருகத்துக்கு இணையாகிறவர்கள், நாங்கள் மிருகத்தை போல கொடுமையானவர்கள், கொடூரமானவர்கள், வலிமை படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள மனுஷங்களாக பார்க்குறாங்க. தங்களை மனுஷங்களாக ஒத்துக்கிறது இல்லை. நாங்கள் மனுஷங்களோட மேலானவர்கள், மனுஷங்களே அச்சுறுத்தக்கூடியவர்கள், அச்சுறுத்துகளோட வலிமை படைத்த மிருகங்களை போன்றவர்கள், புலியை போன்றவர்கள், சிங்கத்தை போன்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனித விரோத மனப்பான்மை, மனித உயிர்களை விரோதமாக நினைக்கிற ஒரு மனப்பான்மை. தங்களுடைய சாதியினர் தான் உண்மையானவர்கள் அல்லது தங்களை ஒரு இனமாக கருதி கொள்வது. மனித இனம் என்பது நம்மெல்லாம் மனித இனம். உலகத்தில் உள்ள எல்லா நாடு, மொழி எல்லாவற்றையும் கடந்து உலகத்தில் உள்ள அனைவரும் மனித இனத்தை சேர்ந்தவர்கள். மனித உயிர் இனம் என்றாலே அது குரங்கு தான். நம்ம இனத்தின் பெயர் அப்படின்னா, அது நம்முடைய இனத்தின் பெயர் என்ன அப்படின்னா குரங்கு தான். நம்ம மனிதம் என்பது ஒரு நிலைப்பாடு. விலங்கு, பறவைகள் இதெல்லாம் ஒரு பறவை அப்படின்னா, இப்போ காகமும் ஒரு பறவை தான், பருந்தும் ஒரு பறவை தான். ஆனால் அந்த பருந்துங்கிறது அது இனத்தின் பெயர். காகம் என்பது இனத்தின் பெயர். பறவை என்பது அது நிலைப்பாடு, வாழுகின்ற முறையின் பெயர். அவை எப்படி வாழுகின்றது, பறக்கின்றது, கூடு கட்டுகின்றது, அந்த 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 மாதிரி இருந்துச்சுன்னா அது பறவை அப்படின்னு அது பேர். அது மாதிரி பாம்புலேயும் நல்ல பாம்பு, விரியன் பாம்பு எல்லாமே இருக்குது. ஆனால் பாம்புங்கிறது அது நிலைப்பாடு. பாம்புன்னா இப்படி தான், ஊர்வனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது நல்ல பாம்பு, விரியன் பாம்பு அப்படிங்கிறது அதோட இனத்தின் பெயர். அது மாதிரி மிருகங்கள்லேயே மிருகம்னா என்ன, மாமிசத்தை உண்ணுகிறவையெல்லாம் மிருகங்கள். சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை இதெல்லாம் மிருகங்கள். ஆனால் சிங்கம் என்பது அந்த மிருகத்திலே ஒரு இனத்தின் பெயர். அது மாதிரி மனிதம் என்பது இனத்தின் பெயர் கிடையாது. குரங்கு என்பது தான் இனத்தின் பெயர். நாம் குரங்கு இனத்தை சேர்ந்தவர்கள். மனிதம் என்பது நாம் வாழ்கின்ற முறை. மனித உயிர்கள் வாழ்கின்ற முறை, எப்படி வாழ்வாங்க, குடும்பமாக குடிசையில் வாழ்வாங்க, தெரு அப்படி ஒரு தெருவில் 10 கூட்டு குடும்பம் இந்த மாதிரி ஒரு ஊராக வாழ்வார்கள். விவசாய நிலத்தில் விவசாயம் செய்து அவர்கள் உணவை உற்பத்தி செய்வார்கள். இதெல்லாம் வாழுகின்ற முறை. விளையாடுவார்கள், ஆடுவார்கள், பாடுவார்கள், வாழுகின்ற முறை. மனித உயிர்கள் இப்படித்தான் வாழ்வார்கள். அதன் அடிப்படையில் தான் நம்மெல்லாம் மனுஷங்க. நம்முடைய இனம் என்பது என்ன, குரங்கு. நமது இனத்தின் பெயர் என்பது உலகில் உள்ள அனைத்து நாட்டு மக்கள், அவர்கள் எல்லாமே மனித உயிர்கள் என்றால் அந்த மனித உயிர்களின் இனத்தின் பெயர் குரங்கு. அப்போது இவங்க இந்த சாதி, குரங்கு தான் நம்முடைய இனத்தின் பெயர். அப்போ இவங்க என்ன சாதிங்கிற பேரில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த சாதியை ஒரு சாதியின் பெயரை குறிப்பிட்டு அதை ஒரு இனமாக கட்டமைக்கிறார்கள். அப்படி ஒரு இனமாக கட்டப்படைக்கும் போது மற்ற சாதியினர்லாம் பார்க்கும்போது இன்னொரு இனம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஆடு ஒரு மாட்டை எப்படி பார்க்கும், அது இன்னொரு இனமாக தானே பார்க்கும். அது மாதிரி ஒரு சிங்கம் ஒரு புலியை எப்படி பார்க்கும், அது இன்னொரு இனம். அது மாதிரி ஒரு புலி ஒரு மாடை எப்படி பார்க்கும், ஆடு மாடுகளை எப்படி பார்க்கும், அது இன்னொரு இனம். அப்படி தானே பார்க்கும். இன்னொரு இனத்தை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம், பெருசாக பரிதாபப்பட மாட்டோம். இன்னொரு இனம் ஒரு இனம் தனது இனத்துக்கு, ஒரு சிங்கம் தன்னுடைய இனத்தை சார்ந்தவர்களை வேட்டையாடி கொள்வதில்லை. ஆனால் ஆடு மாட்டை ஈஸியாக கூட்டமாக சேர்ந்து ஒன்று கூடி வேட்டையாடி கொள்ளும். அதனால் ஒரு இனம் அப்படின்ட்டு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும். நம்ம இனத்துக்குள்ளேயே நாம் ஒருத்தர் அடிச்சுக்கூடாது, வெட்டி கொலை செய்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் ஒரு ஆடு இருக்குன்னா ஆடுகள் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கும். ஒரு மாடுகள் எல்லாமே மாடுகளை பற்றி தான் கவலைப்படும், ஆடுகளை பற்றியோ அல்லது பிற உயிரினங்களை பற்றியோ கவலைப்படாது. அது மாதிரி இந்த மாதிரி சாதி ரீதியான அந்த மனப்பான்மை இருக்குல்ல, அது மனித விரோத மனப்பான்மையாக எப்படி மாறுது அப்படின்னா, அந்த சாதி என்பது தன்னை பற்றி மட்டும்தான் கவலைப்படுகிறது, பிற சாதியினரை பற்றி கவலைப்படுவதில்லை. பிற சாதியினர் என்பது பிற சாதிக்கு ஏற்பட்ட இழப்புகள், வலிகள், சோகங்கள், துன்பங்கள் எல்லாம் இவர்களை ஒன்றும் பாதிப்பதில்லை. அந்த மாதிரி ஒரு வேலி போட்டு வச்சுக்கிறாங்க. நாமெல்லாம் ஒரு இனம், நம்மை பற்றி மட்டும்தான் நாம் கவலைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாதியினரும் தன்னை ஒரு இனமாக கருதி கொள்கிறார்கள். ஒரு கூட்டம், ஒரு சின்ன கூட்டம், ஒவ்வொரு கூட்டமும் தன்னை ஒரு இனமாக கருதி கொண்டு இன்னொரு கூட்டத்தை, இன்னொரு சாதியை சேர்ந்தவர்களுக்கு ஏற்படுகிற துன்பங்கள், துயரங்கள், இழப்புகள் அதை பற்றி இவங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை. அதான் ஒரு மனித விரோத மனப்பான்மை. அதுதான் மனித விரோத மனப்பான்மை. ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருமே ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள், எல்லாருமே மனுஷங்க அப்படிங்கிற அந்த கோட்பாடு இருக்குல்ல, அது ஒரு உண்மை. அந்த உண்மையை இவங்க ஏற்றுக்காமல்
நாம தான் மனுஷங்க, நம்ம சாதியை சேர்ந்தவர்கள் தான் மனுஷங்க, மற்ற சாதியை சேர்ந்தவர்களே வந்து மனுஷங்க கிடையாது. அப்படி உண்மையிலே அவங்க மனுஷங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா நமக்கு ஏன் அது பாதிக்க மாட்டேங்குது? அல்லது பிற சாதியை சேர்ந்தவர்களுக்கு நாம் ஒரு துன்பத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் தயங்குவதும் இல்லை. சாதி ரீதியாக சண்டை போட்டு பிற சாதியினரை வெட்டி கொள்வது, அடிமைப்படுத்துறது, தான் தான் உயர்ந்த சாதின்னு நிலைநாட்டுறது, இந்த மாதிரியான மனப்பான்மை எப்படி வருது? அப்போ எல்லா சாதியும் ஒன்றும் கிடையாது. மற்ற சாதிக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, மற்ற சாதிக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்துவதற்கும் நம்ம வந்து தயங்குவதில்லை. அப்போ நம்ம சாதிக்குன்னு ஒன்று வரும்போது நமக்கு கோபம் வருது, மற்ற சாதிக்கு ஒரு இழப்பு வரும்போது, ஒரு தலைகுனிவு வரும்போது அது நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துது. அப்படி இருக்கும்போது நாம் வந்து ஒரு இனம், நம்ம சாதி என்பது ஒரு இனம், அந்த சாதி என்பது அது இன்னொரு இனம். அதனால தான் நமக்கு அந்த உணர்வு வருது. உலகத்தில் எங்கே எது நடந்தாலும், யாருக்கு என்ன நடந்தாலும் நமக்கு ஏன் கவலை வருத்தம் வர்றதில்ல? நம்ம சாதிக்கு மட்டும் நடந்தால் ஏன் வருத்தம் வருது, கவலை வருகிறது, ஒரு துடிப்பு ஏன் வருது அப்படின்னா, அப்போ நம்ம சாதி என்பது ஒரு இனம், சாதி என்பது ஒரு இனம், அது வேற ஒரு இனம். வேறொரு இனத்தில் மற்ற சாதியினர்லாம் அது வேறு வேறு இனங்கள். அதனால தான் அவர்களுக்கு எதுவும் நடந்தாலும் நமக்கு கவலை வருவதில்லை, அவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கும் நாம் தயங்குவதில்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு மனித விரோத மனப்பான்மையாக அது மாறுகிறது. அதனால் வந்து நம்ம வந்து சாதியை ஒழிக்கிறதுனால மனித உயிர்களிடம் உள்ள மனித விரோத மனப்பான்மையை ஒழித்து விடலாம். இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தா ஏகப்பட்ட சாதிகள் இருக்குது. ஒவ்வொரு சாதியும் ஒவ்வொரு இனமாக நினைத்து கொள்கிறார்கள். அப்போ சாதியே இல்லைன்னா இந்தியர்கள் அனைவரும் தங்களை வந்து ஒரு ஒற்றுமையாக நினைத்து கொள்வது. இங்கே ஒற்றுமைக்கு என்ன தடையாக இருக்குன்னா அந்த சாதி தான் தடையாக இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இனமாக நினைத்து கொண்டு ஒற்றுமையாக இருக்க மறுக்கிறார்கள். நாம் எல்லாம் ஒன்று என்று இந்தியர்கள் அல்லது தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்று என்று ஒப்புக்கொள்ள அவர்கள் மறுக்கிறார்கள். ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு ஒப்புக்கொள்ள ஒரே இனம் கிடையாது, உலகத்தில் உள்ள அனைவருமே ஒரே இனம்தான். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி உலகளாவிய அந்த ஒற்றுமைக்கு எது தடையாக இருக்குன்னா அந்த சாதி, மதம் இதெல்லாம் தடையாக இருக்குது. நிறவெறி, அப்புறம் பொருளாதார வெறி. ஒரு பணக்காரர்கள்லாம் அவங்களாம் தன்னை ஒரு இனமாக நினைத்து கொள்வார்கள். ஏழைகளுடைய துன்பங்கள், துயரங்களை அவர்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. பணக்காரர்கள் தங்களுடைய சுயலாபத்துக்கு, தங்களுடைய சொகுசான வாழ்க்கையை பாதுகாக்கணும் என்பதில் மட்டுமே முனைப்போடு இருப்பார்கள். இப்படி வந்து இந்த உலகம் வந்து ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து கிடக்கிறது. அப்போ இந்த உலகம் எல்லாமே ஒற்றுமை ஆகணும்னா, சாதி என்பது இல்லை, ஒற்றுமை அதிகரிக்கணும்னா என்ன பண்ணணும்? சாதியை ஒழிக்கணும், மதத்தை ஒழிக்கணும், நிற வெறியை ஒழிக்க வேண்டும். அப்புறம் வந்து நாட்டு வெறியை ஒழிக்கணும். ஒவ்வொரு நாட்டினரும் இன்னொரு நாட்டினர் மீது சண்டை போடுறாங்கல்ல, அந்த வெறியை ஒழிக்கும். இதன் மூலம் ஒன்றுபட்டு விடுவோம், மனித உயிர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு விடுவார். இதெல்லாம் தடைகள். இந்த மாதிரி சாதி என்பது ஒரு தடை, மனித ஒற்றுமைக்கு இது ஒரு தடையாக இருக்கிறது. நாமெல்லாம் மனித உயிர்கள் அனைவரும் ஒன்றுபட்டவர்கள், ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த உலகளாவிய அந்த ஒற்றுமைக்கு எது தடையாக இருக்குன்னா சாதி, மதம், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் தடையாக இருக்குது. நிறவரி இதெல்லாம் தடையாக இருக்கிறது. அப்போ இந்த தடைகள் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் அது இருக்க தான் செய்யும். அது வந்து நாம் தான் ஒவ்வொருவரும் தனி மனிதர்கள் முயற்சி செய்து எனக்குள்ளே இருக்கிற சாதி வரியை நான் ஒழிக்க வேண்டும், எனக்குள்ளே இருக்கிற மத வரியை நான் ஒழிக்க வேண்டும், ஒழித்து நான் கடந்து முன்னேற வேண்டும். எனக்குள்ளே இருக்கிற அந்த நாட்டுப்பற்று அது வந்து வெறியாக மாறக்கூடாது. நாட்டுப்பற்று, நம்முடைய மண் மீது நமக்கு ஒரு பற்று இருக்க வேண்டும். அந்த பற்றுக்காக அதுக்காக மற்றவங்க மீது உள்ள அந்த பற்றை நம்ம மதிக்காமல் போயிடக்கூடாது. மற்றவங்களுக்கும் அதே பற்று இருக்கும், அதை நம்ம மதிக்கணும். நமக்கு இருக்கிற ஒரு பற்று என்பது மற்றவங்களுக்கும் அவங்க மண் மீது இருக்கும், அதை மதிக்கணும். நம்முடைய மண் மீது உள்ள அந்த பற்றை வந்து நாம் வந்து அதுதான் உயர்ந்ததுன்னு காட்டுறதுக்காக மற்ற நாட்டு மக்களுக்கு அவர்கள் மண் மீது உள்ள பற்றை வந்து இழிவுபடுத்தும் விதமாக அவர்கள் மீது ஆக்கிரமிப்பு நடத்தக்கூடாது, அவர்களை அடிமைப்படுத்த நினைக்கக்கூடாது, அத்துமீறி அவர்களுடைய நிலத்திற்குள் நுழைந்து ஒரு இடையூறுகளை செய்யக்கூடாது. அப்போ இந்த மாதிரி ஒரு மனப்பான்மையோட நம்ம வந்து அது இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் வந்து ஒவ்வொருவரும் தனி மனித முயற்சியின்படி நீ உங்களுக்குள் இருக்கிற சாதியை ஒழித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்குள் இருக்கிற மதவெறியை ஒழித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்குள் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை கொண்டாடுகிற அந்த மனநிலையை ஒழித்துக் கொள்ளுங்கள். இதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் செய்யக்கூடிய வழி. அப்போது வந்து இந்த மாதிரி ஏதாவது நம்மளால் முடிஞ்சது, மற்றவங்களும் இது மாதிரி நம்மளை மாதிரியான அந்த நிலைக்கு உயரணும், நம்முடைய அந்த சமத்துவ மனப்பான்மைக்கு உயர வேண்டும், உலக ஒற்றுமைக்கு எதிரான மனப்பான்மையை வென்றெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம். இது நம்ம செய்யக்கூடிய ஒரு கடமை. நானும் எனக்குள்ளே இருக்கிற மதம், சாதி இதையெல்லாம் நான் ஒழித்து நான் முன்னேறுகிறேன், அதுபோல் அதற்கு பிறருக்கும் நான் உதவி செய்கிறேன். இதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் செய்ய வேண்டிய இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு சமத்துவமான மனநிலையை நம்ம வென்றெடுக்கவே முடியாது. அதாவது சாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, மதம் இல்லாத ஒரு சூழலை நாம் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் இன்னும் 20 வருஷம் வரைக்கும் இருக்கும்.
அது வரைக்கும் நம்ம 2040 வரைக்கும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு பிறகு அழிய ஆரம்பிச்சிடும். நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற ஆரம்பித்துவிடும். சாதி ஒழிய வேண்டும், மதம் ஒழிய வேண்டும், மூட நம்பிக்கைகள் ஒழிய வேண்டும், மனித விரோத மனப்பான்மை ஒழிய வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதெல்லாம் இந்த 2040க்கு அப்புறம் நீர்த்து போக ஆரம்பிச்சிடும். அப்படியே காணாமல் போயிடும், பஸ்பமாக காணாமல் போயிடும். வெயிலை கண்ட பனி போல் அப்படி காணாமல் போயிடும் அந்த மாதிரி. அதனால் 2040க்கு பிறகு சாதிங்கன்னா என்ன, மதம்னா என்ன, யாரும் சாதி சான்றிதழ்லாம் கொடுக்க மாட்டாங்க. சாதியை பார்த்து யாரும் பழகவும் போகிறதில்ல. சின்ன பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சாதி அவங்கவுங்க சாதி என்னென்னே தெரியாது. நிறைய பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 வயசு 15 வயசுக்குள்ளே கேட்டு பாருங்கள், உன்னுடைய சாதி என்னன்னு கேட்டு பாருங்கள், அது அவங்க தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் நகரத்தில் வாழ்கிற பசங்கள்கிட்ட கேட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய சாதி அதுன்னா சாதின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அப்போனா என்ன 15 வயசுக்கு மேலெல்லாம் இனிமேல் இவனுடைய சாதி இதுதான் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு வெறியெல்லாம் ஊட்டவே முடியாது. சின்ன வயசுலேருந்தே வரணும், சின்ன வயசுலேருந்தே கேட்டு பழகணும். பழகி அது சார்ந்த ஒரு வன்முறையை தொடர்ந்து கடைபிடித்தால் மட்டும்தான் சாதி வெறி என்பது ஒருவருடைய மனதில் ஆழப்பதியும். மற்றபடி 15 வயசுக்கு அப்புறம் அந்த சாதியை பற்றி அப்படியே சாதினா என்ன, என்னுடைய சாதின்னா என்ன, ஏன் அந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க அப்படின்னு தான் கேட்பான். எதனால் அந்த பேர் வைக்கிறாங்க, அதையா நான் பாதுகாக்கணும், அப்போ உன் நண்பன் என்ன சாதி, அவன் என்ன சாதி, அப்படின்னா இந்த 2 சாதிக்கு இடையில் என்ன வேறுபாடு, அவனுக்கும் 2 கை தான் இருக்குது, எனக்கும் 2 கால் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும்போது அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்ல முடியாமலே அந்த சாதி மனப்பான்மை என்பது தோற்றுவிடும். அதனால் மத வெறி என்பது, மத மனப்பான்மை என்பது எல்லாத்துக்கும் இருக்குது. ஏன்னா எல்லாருமே சாதிங்கிறது சான்றிதழில் தான் இருக்குது. அவர் பேசுகிற வழக்கத்தில் சாதி என்பது நகரத்தில் வாழ்கிற மக்களிடம் ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது பேச்சு வழக்கில் சாதி எப்படி சின்ன குழந்தைங்க மனசில் பதிய வைக்கப்படுதுன்னா, கிராமத்தில் பார்த்திங்கன்னா நாம் இந்த சாதியை சேர்ந்தவர்கள், நாம் அவன்டா இவன்டா அந்த சாதி, நாம் தான் உயர்ந்த சாதி அப்படின்னு பேச்சு வழக்கில் அவர்கள் அந்த பேச்சு வழக்கில் சாதியை அடிக்கடி பேசிட்டு சின்ன குழந்தைகளோட மனசில் பதிய வைப்பாங்க. இப்படி தான் சாதி பதிய வைக்கப்படுகிறது. அப்புறம் சாதி ரீதியாக அப்பப்போ சண்டை நடக்கும். இதெல்லாம் அந்த சின்ன குழந்தைங்களோட மனசில் பதிந்து சாதி வெறியாக பின்பு வளர்கிறது. அப்போ நகரத்தில் இருப்பவர்கள் அவங்க சாதியை பற்றி அவங்க பேச்சு வழக்கில் பேசுகிறதே இல்லை. வேலை பார்க்குற இடத்துல கூட தன் சக பணியாளர்கள் என்ன சாதியை சேர்ந்தவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள கூட நிறைய பேருக்கு நேரம் இல்லை, அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க, அது நாகரிகம் இல்லை என்று நினைக்கிறார்கள். இப்படியே சாதியை சாதி ரீதியாக தன்னை அடையாளப்படுத்துவது நாகரிகமற்ற பண்பு, அது காட்டு மிராண்டித்தனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஆனால் மதம் என்பது எல்லாருக்கும் நினைவு இருக்குது. ஏன்னா எல்லோரும் வீட்டில் சாமி ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க, அப்புறம் கோயிலுக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, மசூதிக்கு போகிறாங்க, வழிபாட்டு தலங்களுக்கு வாரந்தோறும் ஒரு முறையாவது போய்விட்டு அதனால் மதம் என்பது சின்ன குழந்தைகளுக்கு நினைவுபடுத்தப்படுகிறது, மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தப்படுகிறது. அதனால் சாதி என்பது நினைவுபடுத்தப்படுவதில்லை. அதனால் சாதி என்பது 15 வயசுக்குள்ளே உள்ள பசங்களுக்கு மறந்து போச்சு, நிறைய பசங்களுக்கு மறந்து போச்சு. இந்த கிராமத்தில் ரொம்ப வறுமையில் பாதிக்கப்பட்டவங்க அவங்க தான் இந்த சாதியை தூக்கி சாதி அவர்களுக்கு ஒரு வேகத்தை கொடுப்பதாக நினைக்கிறார்கள். வறுமையில் இருந்தால் கூட தான் உயர்ந்தவராக காட்டிக்கொள்ள முடியும், சாதியின் அடையாளம் இருந்தால் நீ உயர்ந்தவர் அப்படிங்கிற நம்பிக்கையை அப்படி ஒரு அறியாமையில் அவர்கள் வாழ்கிறார். அதாவது நீ நல்ல பண்புகள் உனக்கு இருக்க தேவையில்லை, நீ வறுமையில் இருக்கலாம், ஆனாலும் உன்னது சாதி உன்னை உயர்த்துகிறது அப்படிங்கிற நம்பிக்கை சாதி கொடுக்குது. சாதியை ஏன் கெட்டியாக பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அதுவும் வறுமையில் வாழ்கிறவங்க தான் அதை கெட்டியாக பிடிப்பாங்க. அப்படின்னா எதுக்காக அப்படின்னா, நான் உனக்கு நல்ல பண்பு தேவையில்லை, நீ படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நல்ல வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் உனது சாதி உனக்கு உயர்வை தருகிறது. நீ இந்த சாதியில் பிறந்ததால் உங்கள்கிட்ட நல்ல பண்பு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் உனக்கு கீழே ஒரு சாதியினர் இருக்கிறார்கள், உன்ட வசதி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீ ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, உனது உடலில் ஏகப்பட்ட நோய் இருந்தாலும் இருக்கலாம், உனக்கு கெட்ட புத்தி இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் நீ உயர்ந்தவர், உனக்கு கீழே ஒரு சாதி இருக்கிறாங்க, உனக்கு மேலே ஒரு சாதி இருக்குதாங்க, அதை நீ பார்க்காத, உனக்கு கீழே உள்ள சாதியை நீ பாரு. ஆக எந்தவித தகுதியும் இல்லாமல் நீ உயர்ந்தவராக உன்னை காட்டிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கும் சாதி கெட்டியாக ஏன் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அப்போ உயர்வதற்கு வழி தெரியாதவர்கள் தான் இன்னும் சாதியை கெட்டியாக பிடிச்சி வச்சுருக்காங்க. எப்படி தன்னை உயர்த்தி கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இன்னும் சாதியை கெட்டியாக பிடிச்சிருக்காங்க. ஒரு பொருளாதார ரீதியாக உயர்ந்தவர்கள் கூட இன்னும் சாதியை கெட்டியாக பிடிச்சிருக்காங்க. அப்படின்னா உயர்வு என்பது பொருளாதாரம் கிடையாது. அப்போ ஏன்னா எப்படி தன்னை உயர்த்தி கொள்ளலாம்
அப்படின்னு நினைக்கிறவங்க தான் சாதியை வந்து சாதி ரீதியாக உயர்வை எப்படியெல்லாம் தன்னை உயர்த்தி கொள்ளலாம். சாதி ரீதியாக நமக்கு ஒரு உயர்வு கிடைக்குது, அதையும் கட்டியாக பிடிச்சிக்கோ. பணத்தின் ரீதியாகவும் நமக்கு ஒரு உயர்வு வருகிறது, அதையும் கட்டியாக பிடிச்சிக்கோ. இப்படி எங்கெங்கெல்லாம் நம்மை உயர்த்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இந்த அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நம்ம பிடிச்சிக்கலாம். மதத்தின் ரீதியாக, சாதி ரீதியாக உயர்வுகள் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது, பணத்தின் ரீதியாக, பொருளாதார அடிப்படையில், இப்படி எங்கெங்கெல்லாம் நமக்கு ஒரு உயர்வு கிடைக்குது. ஒரு ஆண் என்பதால் கூட நீ உயர்ந்தவராக முடியும், பெண்கள் அனைவரையும் விட உயர்ந்தவராகவும் முடியும். பெண்களை அடிமையாக நினைக்க முடியும், பிறரை அடிமையாக நினைத்து தன்னை மிகைப்படுத்துவது, தன்னை உயர்த்துவது. இதுக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. சாதி ரீதியாக வாய்ப்பு இருக்குது, மதத்தின் ரீதியாக வாய்ப்பு இருக்குது, அப்புறம் வந்து பொருளாதார ரீதியாக வாய்ப்பு இருக்குது. நீ வாழுகிற இடம் ஒரு நகரமாக இருந்தால் அதன் வாயிலாகவும் நீ வந்து உன்னை உயர்த்தி கொள்ளலாம், உயர்வான மனப்பான்மையை நீ பெற முடியும். கிராமங்களில் வாழ்கிறாய் என்றால் அது வந்து உனக்கு தாழ்வை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரியே தான் எதன் வாயிலாக நம்மை உயர்த்தி கொள்ளலாம். அதுக்கு எதையாவது கிடைக்குதா, எதையாவது கெட்டியாக பிடிச்சிக்கோ, அதை பாதுகாத்துக்கோ. சாதி மட்டுமே உன்னை உயர்த்தாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சாதி மட்டுமே உயர்த்தாது, பணமும் தேவை, ஆனால் அதுக்காக சாதியை விட்டுறாத, அதன் வாயிலாகவும் உனக்கு ஒரு உயர்வு கிடைக்கும். மதத்தை விட்டுறாத, ஏன்னா அதன் மூலமாகவும் நீ உன்னை உயர்த்தி கொள்ளலாம், அந்த வாய்ப்பை விட்டுறது. இப்படி வந்து உயர்வதற்கு தேவையான எல்லா வாய்ப்புகளையும் வந்து பற்றி கொள்வது. அந்த மாதிரியான மனப்பான்மை தான் இன்றளவும் சாதி பாதுகாக்கப்படுவதற்கு காரணம், மதம் பாதுகாக்கப்படுவதற்கு காரணம். சாதி வந்து நிறைய சின்ன பசங்கிட்ட ஒழிஞ்சு போச்சு, இவங்க தான் நாளைக்கு வளர்ந்து பெரியவங்களாக போகிறாங்க. அதனால் அவங்க சாதியை வந்து மறந்தவர்களாகவே வாழ்வார்கள். யார்கிட்டையும் சாதி என்னன்னு கேட்கணுங்கிற ஆர்வம் அவங்கள்ட்ட வராது. அது மதம் என்பது 2040 பிறகு எப்படி ஒழியும் அப்படின்னா, மதம் என்பதை யார் பாதுகாக்கிறார்கள் அப்படின்னா, அந்த மதத்தை வைத்து பிழைக்கிறாங்க பாருங்கள், சம்பாதிக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் மதத்தை பாதுகாப்பார்கள். இப்போ வந்து கிறிஸ்தவ மதம்னா அந்த பாதிரியார்கள், அவர்களுக்கு மேலே ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். அது அவங்க வந்து மேலிடம் வந்து ரோமன் அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கும். அவங்க வந்து இங்கே உள்ள நிர்வாகம், பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகள், நீங்கள் வந்து இந்த பங்கு தந்தை, இந்த பங்குக்கு நீங்கள் தான் தந்தை, அந்த பங்குக்கு நீங்கள் தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாதிரி வட்டமாக பிரித்து அவங்க வந்து ஒரு நிர்வாகம். இந்த மதத்தை பாதுகாக்கின்ற பாதுகாவலர்கள் இவங்க தான். இவங்களுக்கு வந்து இதன் மூலம் வாழ்வாதாரம் கிடைக்குது, பணம் கிடைக்குது, மாதம் பணம் அவங்களுக்கு மேலிடத்துலேருந்து வருது. அப்படிங்கும்போது அவர் வண்டியெல்லாம் கொடுத்துருவாங்க, நல்ல சௌகரியமான ஒரு வசதி அவங்களுக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால அந்த வசதிக்காக அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மதத்தை பாதுகாக்கின்ற பாதுகாவலர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு வியாபாரம் தான், இது ஒரு பணம், வாழ்வாதாரம் தான். மதம் என்பது ஒரு வாழ்வாதாரம், இந்த மதத்தை பாதுகாக்கின்றவர்களின் வாழ்வாதாரமாக இருக்கிறது. பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகள், அது மாதிரி ஒரு முஸ்லீம்லேயும் அதே மாதிரி இருக்கும். முஸ்லீமில் வந்து அதே மாதிரி வந்து இமாம் அப்படி இப்படின்லாம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா மதத்தை பாதுகாக்கின்ற பாதுகாவலர்கள் யாருன்னா இந்த பூசாரிகள் அல்லது புரோகிதர்கள், சோதிடர்கள், இந்த பிராமணர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிறவர்கள், அவர்கள் தான் இந்த மதத்தின் பாதுகாவலர்கள். ஆக இது ஒரு வியாபாரம், வாழ்வாதாரம். அதனால் இந்த வாழ்வாதாரம், இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் வாழ்வாதாரத்திற்காக இந்த மதம் பாதுகாக்கப்படும். 2040 வந்து என்னாகும் அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துவிடும். அதன் பிறகு என்னாகும் அப்படின்னா இந்த பணம் என்கிற நடைமுறையே செயலிழந்துவிடும். யார் உங்களுக்கு பணத்தை அச்சடித்து கொடுக்க போகிறாங்க? ரிசர்வ் பேங்க் எல்லாமே வந்து எல்லாம் விவசாயம் பண்ண போயிடுவாங்க. பிழைப்புக்கு வழி இல்லாமல் எல்லோரும் விவசாயம் பண்ண போயிடுவாங்க. அப்புறம் வந்து இந்த வியாபாரம், விற்பனை, பணம் இதெல்லாம் வந்து மதிப்பு இல்லாமல் போயிடும். பணத்தை கொடுத்து நீங்கள் எதையும் வாங்க முடியாது, அந்த பணத்துக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும். இப்படி ஒரு பொருளாதார சீர்குலைவு என்பது, பொருளாதார அழிவு என்பது உலகம் முழுக்க நடக்கும். அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அதெல்லாம் மீட்டெடுக்கவே முடியாது, தூக்கி நிப்பாட்டவே முடியாது. எல்லாரும் வந்து அவ்வளோதான், செயலிழந்து போச்சு. அப்படிங்கும்போது மதத்தை யாரும் காப்பாற்ற முடியாது. மதம் என்பது யாருடைய வாழ்வாதாரமும் இருக்காது. மதத்தை வைத்து வாழ்வாதாரம் பெறுகிறவர்களுடைய அவர்களும் என்ன பண்ணுவாங்க, மதத்தை விட்டுட்டு விவசாயம் பண்ண ஓடிடுவாங்க. மதத்தை அப்படியே விட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு விவசாயம் பண்ண போயிடுவாங்க. இனிமேல் மதம் என்பது நமக்கு உதவாது அப்படின்னு சொல்லிட்டு மதத்தை விட்டு ஓடி விடுவார்கள். இந்த மாதிரி மதம் என்பது அழிந்துவிடும். இப்படித்தான் அழியும். வேறு எந்த வகையிலையும் வந்து மதத்தை வந்து நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக அழிக்கவே முடியாது, இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கின்ற வரைக்கும். அதனால் வந்து அது வரைக்கும் நம்ம ஒரு 10-17 வருஷம் 2040 வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு பொறுமையாக ரொம்ப பாதுகாப்பாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே செயலிழந்து போகும்போது ஒரு புதிய உலகம், அமைதியான உலகம், ஒரு எளிமையான உலகம், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, குடிசையில் தான் நம்ம வாழப்போகிறோம். ஒரு புதிய உலகை நாம் உருவாக்குவோம் என்றால் உருவாக்க முடியாது. ஏன்னா கருத்தொற்றுமை ஏற்படுவது ரொம்ப கஷ்டம். அதனால் புதிய உலகத்தை உருவாக்குவது என்பது அந்த காலத்தில் அவசரம் அவங்கவுங்க உருவாக்கிப்பாங்க. இப்போ எப்படி அவங்கவுங்க வீடு கட்டிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஒன்றும் கட்டி கொடுக்குறதில்ல, அவங்கவுங்க முயற்சி பண்ணி அவங்கவுங்க முன்னேறிக்கிறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
2040 அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நிலத்தை வளைச்சி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இது என்னுடைய நிலம் உன்னுடைய நிலம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் அவங்கவுங்க ஒன்று கூடி உறவினர்கள்லாம் ஒன்று கூடி நாமெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒத்துமையாக நாம் வந்து குடியிருப்புகளை அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வீடு கட்டுவாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு தாங்க அந்த வீடு. அப்படி தான் நடக்க போகுது. பெரிய குழப்பம் நடக்க போகுது, பெரிய சண்டைகள் நடக்க போகுது. இப்போவும் போட்டி தான் போட்டு கிடப்பாங்க. ஒற்றுமையாக சேர்ந்து எதையும் நடக்க மாட்டாங்க. ஏன்னா ஒற்றுமையாக சேர்ந்து தான், ஒற்றுமையாக ஒன்றிணைந்தால் தான் எதிர்காலத்தில் வாழ்வதற்கான இயற்கையோடு இருந்த அந்த மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு உலகை நாம் உருவாக்க முடியும். ஆனால் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இல்லை, மதம் ரீதியாக சாதி ரீதியாக பிளவுபட்டு கொண்டு இருக்கிறோம். அதுவே நமக்கு எதிரியாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பார்க்கலாம், என்ன நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நல்லது நடப்பதற்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். எதிர்கால உலகம் என்னவாக போகிறது என்பதை தெரியும் பொழுது மனித உயிர்கள் தங்களுக்கிடையே உள்ள வேற்றுமைகளை மறந்து ஒன்றுபட்டு ஒரு உலகை உருவாக்குவார்கள் அப்படின்னு நம்ம நம்புவோம்.